இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை முன்னாள் ராணுவ தளபதி ஷரத் பொன்சேகா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது. அதே போல இப்ப கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு புதிய வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு பின்னணியில இந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய அமைச்சரவை என்று சொல்லி பல பேர் சிக்கியிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் நான் என்று சொல்லி இங்க பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் இது நடைமுறையாக போகுது என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. ஆக அவையெல்லாம் என்னன்றப்பட்டு தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா 2008ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல கொழும்புல பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த வெள்ளைவான் கடத்தல் கும்பலை பயன்படுத்தி கொண்டு 11 மாணவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு மாணவன் அடுத்த 2 நாட்கள்ல இங்கிலாந்துக்கு உயர்கல்விக்கு செல்ல இருந்த மாணவன் என்று சொல்லியும், ஆனா அவனுடைய அம்மா தமிழ் என்ற ஒரே காரணத்தால தான் அந்த மாணவன் கடத்தப்பட்டு அவரோட சேர்த்து மிகுதி 10 பேருமே கொழும்புல இருந்து திருகோணமலையில் அமைந்திருந்த கன்சைட் வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்க இந்த பெற்றோருக்கு அழைப்படுத்து உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் விடுவிக்கணும் என்று சொன்னா அதற்கு பணம் செலுத்துமாறு கோரப்பட்டு அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த 11 தமிழ் மாணவர்களையுமே மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்திருக்கிறார்கள். அதை செஞ்சது வேற யாரும் இல்ல, அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகொட தான் என்று சொல்லியும் அவருக்கு நிச்சயமாக மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாள் ராணுவ தளபதி ஷரத் பொன்சேகா அவர்கள் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். ஏனென்று சொன்னா இதே கன்சைட் வதை முகாமை பற்றி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு இப்ப வெளிநாட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவர் வாக்குமூலம் அளிச்சிருந்தவர். அதாவது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கன்சைட் முகாமில் தான் நான் ஒரு கடற்படை சிப்பாயாக இருந்தேன். அங்க நிலத்துக்கு கீழே சித்திரவதை செய்யக்கூடிய கன்சைட் 1 கன்சைட் 2 என்று சொல்லப்படுகிற 2 சித்திரவதை கூடங்கள் இருந்தது. அங்க பல பேர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள். ஒவ்வொரு நாளுமே அங்க இருந்து ஒரு சிலருடைய உடம்புகள் உயிரற்ற உடல்களாக பொலித்தீன் பைகளில் சுற்றப்பட்டு கொண்டு வரப்படும். அவை எல்லாமே அருகில் இருந்த காட்டு பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். இப்படித்தான் இந்த கொழும்புல இருந்து 11 தமிழ் மாணவர்கள் அழைத்து வரப்பட்டவர்கள். ஆனா அவர்கள் அனைவருமே ராணுவ முகாமுக்கு வரையில வருகிற வழியிலே அந்த வாகனத்துக்கு வைத்து அவர்கள் அறவாசி பேரை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து உயிரற்ற உடல்களாக கழனி கங்கையில வீசி விட்டார்கள் என்று சொல்லி இந்த கடற்படை சிப்பாய் ஒரு பகிரங்கமான வாக்குமூலம் அளித்திருந்தவர். ஆனா இதை வசந்த கருணாகொடவனுடைய தரப்பு முற்று முழுதாக மறுத்திருந்தது. சொல்ல போனா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற மாதிரியான தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். இருந்தாலும் இப்ப முன்னாள் ராணுவ தளபதியை இந்த வசந்த கருணாகொடவுக்கு எதிரான சாட்சியாக முன் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாம இவருடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச மேலையும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். அதுல முதலாவது இந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் மோசடிகள். என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா இப்ப இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது வெறும் 10 பேரோட லண்டன் நாட்டுக்கு பயணம் செய்ததுக்காக. ஆனா அவருக்கு முதலே இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்றவர் 2010ஆம் ஆண்டு 65 பேரோட சீனாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். இதுல மிகப்பெரிய தொகைகள் மோசடி செய்யப்பட்டிருக்கு. அதை விட பலவிதமான ஊழல்கள் பலவிதமான கொள்ளை குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கிறதால இதற்கு எல்லாமே சேர்த்து இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆக குறைஞ்சது 400 வருட சிறை தண்டனை விதிக்கணும் என்று சொல்லி இந்த முன்னாள் ராணுவ தளபதி ஷரத் பொன்சேகா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த ராணுவ தளபதிக்கு எதிராகவோ இல்லை இந்த முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராகவோ விசாரணைகளை நடத்தலாமான்னு கேட்டா இப்ப தென்னிலங்கை அரசியல் பரப்பை பொறுத்த மட்டும் இந்த நிலைமை மிகவும் இறுக்கமாக மாறி இருக்கின்றதான் உண்மை. ஏனென்று சொன்னா அங்க புதிய பல பிரச்சனைகள் தோன்றி இருக்குது. மிக முக்கியமாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை இலக்கு வச்சு பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரார். அதுல மிக பிரதானமானது நேற்றைய யாழ் விஜயம். என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா யாழ்ப்பாணத்துல இந்த மண்டதீவு விளையாட்டு திடலை திறந்து வைக்கும் போது அங்க அனுரகுமார திசாநாயக்கா ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தி இருந்தவர். அதாவது போராளிகள் என்று சொல்லி விதித்திருந்தவர். இது இன்றைக்கு தென்னிலங்கை மட்டத்தில் எப்படி மாறி இருக்கு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்றவர் இலங்கையினுடைய ராணுவத்தினரை போர் வீரர்கள் என்று சொல்லி சொல்லாதவர். ஆனா நேற்று வடக்கு பகுதியில் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சொல்லப்பட வேண்டியவர்களை இந்த அனுரகுமார திசாநாயக்கா போராளிகள் என்று சொல்லி இருக்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் தென்னிலங்கை அரசியல் பரப்பில் முன்னெடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்றவர் புலம்பெயர் தமிழர்களுடைய நிகழ்ச்சி நிரலின் கீழே தான் இயங்கிக் கொண்டு வரார். இதன் அடிப்படையில் தான் இந்த முன்னாள் ராணுவ சிப்பாய்கள்
எல்லாமே கைது செய்யப்படுறார்கள். அடையாளம் காட்டுற பகுதியில் முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள். குற்றவாளி கூண்டில் எங்களுடைய ராணுவ தளபதிகளும் ராணுவ சிப்பாய்களும் இருக்கிறார்கள். இது எல்லாமே புலம்பெயர் தமிழர்களால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கொடுக்கப்படுகிற நிகழ்ச்சி நேரில் இந்த நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயங்கள் எல்லாமே மீளவும் ஒரு இனவெறுப்பை உருவாக்கி அதன் மூலம் ஆட்சியை பிடிக்கிற ஒரு திட்டம் தான் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டாலும் இந்த விடயங்கள் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வரும் என்று சொன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதிகளை கைது செய்யறதோ இல்ல இந்த முன்னாள் ராணுவ தளபதிகளை கைது செய்து அவர்கள் மேல விசாரணை மேற்கொள்றதோ ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாக மாறிவிடும். ஏனென்று சொன்னா அங்கேயும் இந்த மக்களை வச்சுக்கொண்டு இந்த ஜனாதிபதிக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சிகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்ப கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இன்னும் ஒரு புதிய வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த பட்டளந்த வழக்கு நடந்து கொண்டிருக்குது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அதை விட இப்ப இந்த பொஸ்பரஸ குறைந்த விலைக்கு கொடுத்ததாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த எப்பாவில பிரதேசத்தில் இயங்கி வந்திருக்கக்கூடிய இந்த பொஸ்பரஸ் சேமிக்கிற இடத்துல இருந்து இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கமான பல உறவுக்கார நிறுவனங்களுக்கு, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுல தொடங்கி அதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தோட நெருங்கின தொடர்பு பேணக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய அரசாங்கம் மிக குறைந்த விலையில இந்த பொஸ்பரஸ்களை வழங்கினதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த ரணில் விக்ரமசிங்கவின் மேல புதிய வழக்கு விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் வருகிற 6ஆம் திகதி ஒரு உரையாற்ற போறோம். அதாவது நாட்டு மக்களுக்கு என்னுடைய அரசியல் எதிர்க்கட்சிகளுக்கு என்று சொல்லி ஒரு பிரதான உரையாற்ற போறோம் என்று ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார். என்ன சொல்ல போறார், எப்படியான புதிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி விட போறார் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இங்க பலர் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த செய்தியை பார்த்தோன்னே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று சொன்னா இப்ப இந்த நகர் பகுதிகளில் மிக அதிகமாக மக்கள் முகம் கொடுக்கிற ஒரு பிரச்சனை இந்த வெற்றிலை எச்சிகள் துப்புறது. அது பேருந்து நிலையங்களாக இருக்கட்டும், பொது சந்தைகளாக இருக்கட்டும், இல்ல அதிகமாக மக்கள் கூறுற இடங்களாக இருக்கட்டும், எங்கே என்றாலும் இந்த வெற்றிலை எச்சி பிரச்சனை என்றது சாதாரண ஒரு நபர் முகம் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது. இதை கட்டுப்படுத்த முடியல. அதற்கான அறிவுரை சொன்னா கேட்கிறது இல்ல, அதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்தா பின்பற்றதில்லை. இப்படி இருக்கேதான் இன்றைக்கு இந்த வெற்றிலை எச்சி பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது இனிமேல் யாராவது இந்த பொது இடங்களில் வெற்றிலை எச்சியை உமிழ்ந்தா அவர்களுக்கு எதிராக 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இது கூடிய விரைவில் ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி இன்றைக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய செயற்பாடு. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக சிங்கள பகுதியில் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரங்கள் என்றது இந்த நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது, இதுல இருந்து இந்த அரசாங்கம் தப்பித்துக் கொள்ளணும், நாட்டில் ஆட்சி நிலைக்கணும் என்று சொன்னா எப்படியான நகர்வுகளை முன்னெடுக்கிறது நல்லம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.